சில நேரங்களில் கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். அநேக குடும்பங்களை பார்க்கிறேன். ஒரு சில நேரத்தில் கேட்டிருக்கேன், நான் நிறைய பேருக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு வயது இல்லைன்னு சொல்லணும், கர்த்தருடைய அபிஷேகம், நம்முடைய கிருபை எங்கள் இருப்பதனால கர்த்தர் ஊழியக்காரரை சொல்லி கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமீன். வரமாட்டுக்க சத்தமா சொல்லுமே ஆமே. எஸ், கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிறார் பாருங்க. சிலர் ஆண்டவர் நம்ம டெஸ்ட் பண்ணுவாருங்க. நானும் கேட்டிருக்கிறேன். எனக்கு பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க கூடன் குளத்தில். அவங்ககிட்ட இன்னும் நான் கேட்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சொன்னாங்கன்னா ஓகே. சிலரை வாயை திறக்க மாட்டாங்க, செய்யவே மாட்டேன் நான். அப்படி கேட்டு நான் என்ன செய்ய, எனக்கு செய்ய பலன் இருந்தாலும் ஐ வில் ஸ்டாப் தட் ஒர்க். அதை அப்படியே நிப்பாட்டி வைப்பேன். இதுவரைக்கும் கர்த்தர் அப்படிதான் நடத்திட்டு கொண்டிருக்கிறார். என்னை குடும்பமாக கர்த்தர் சாட்சியை கர்த்தர் வைத்து வருகிறார். என்னைக்குமே எல்லா விதத்திலும் கர்த்தரிடத்தில் விசாரித்து செயல்படுங்க. உங்க துவக்க அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அந்த கிருபை நம்மளை விட்டு விலகவே விலகாதுங்க. இந்த சவுல் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 7 நாள் காத்திருக்க சொன்னாங்க. அவன் ஜனங்களை பார்த்துட்டு என்ன தெரியுமா, அவன் ஜனங்கள்லாம் சிதறி போறாங்கல்ல, நான் ஏன் காத்திருக்குன்னு சொல்லிட்டு துணிகரமா செய்ய ஆரம்பித்தான். பாருங்க, அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கல, துணிகரமா செயல்பட ஆரம்பித்ததுனால ஆண்டவர் சொன்ன ஒரு ராஜ்யபாரம் உன்னை விட்டு எடுப்பட்டு போயிட்டு. அவன் வாழ்க்கையில ராஜாவா தான் இருந்தான், ஆனா அவன் முடிவு வித்தியாசமா மாறிடுச்சு. இன்னைக்கும் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, விலகாத கிருபை நம்மோடு இருந்தா நம்முடைய முடிவு மகிமையாயிருக்கும். நம்முடைய முடிவு மகிமையாயிருக்கும். நம்ம வாழ்க்கை சாட்சியாயிருக்கும். இந்த தாவீது வாழ்க்கையில் அவன் கர்த்தரிடத்துல விசாரிச்சான் பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சி கொஞ்சம் அவங்கள பார்த்து சொல்லுங்க, என்ன செஞ்சாலும் நம்ம குடும்பத்துல என்ன கர்த்தர் நடத்தினாலும் கர்த்தரிடத்துல விசாரிப்போம், அவர் பார்த்து கொள்வார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா. அது நல்ல ஒரு பழக்கம். உங்க பிள்ளைகள் அதை பார்க்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ அப்படி அல்ல. சின்ன விஷயமானாலும் ஒரு பெரிய காரியமானாலும் உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியட்டாலும் தேவனிடத்தில் விசாரிங்க. இந்த தாவீதுக்கு தெரியாமையா? அவ்வளவு யுத்தங்களை நடப்பித்தவர், அவ்வளவு அபிஷேகத்துல வளர்ந்தவர். ஆனா கேட்டீங்கன்னா அந்த ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர், இந்த தண்டனை பிடிப்பேனா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இந்த காரியத்தை நான் புண்ண போலாமா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ போப்பா, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு சொல்லுகிற நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தரே வழிகளை ஆயத்தப்படுத்தினார். அந்த இடத்துல ஒரு மனிதன் ஏற்படுத்தி அந்த இடத்தை சரி அடையும் படிக்கும், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் படிக்கும் கர்த்தரே உதவி செய்தார். விலகாத கிருபை தாவீதோடு இருந்து திரும்பவும் இழந்ததை பெற்றுக்கொள்ள செய்தது. ஹல்லேலூயா சொல்லுமே ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், மற்றவர்களுக்கு தயை செய்யணும். என்ன சொன்ன? மற்றவர்களுக்கு தயை செய்யணும். ரெண்டாவது நான் சொன்னேன், ஆலயத்தை குறித்த வாஞ்ச அதிகமா இருக்கணும். ஆலயத்துல என்ன ஒரு காரியமானாலும் எடுப்புத்தி செய்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, சர்ச்சில் இத்தனை பேர் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருடைய ஆலயத்துல ஊழியம் செய்யணும், வேலை செய்யணும். அது உங்களை தாழ்மைப்படுத்தும், இன்னும் உங்களுக்கு கிருபையை கொடுக்க வைக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் தாழ்மைப்படுகிறவர்களுக்கு கிருபையை கர்த்தர் கொடுக்கிற தேவன். இல்லை நான் கொஞ்சம் வளர்ந்துட்டு நான் பெரிய ஆள் அப்படி இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா, பெங்களூர்ல ஏஜி சர்ச் ஒன்று இருக்குது, பெத்தேல் ஏஜி சர்ச். இங்கிலீஷ் சர்வீஸ் நடைபெறும். அங்கே கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, ஏர்போர்ட்டில் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், பைலட், ஃப்ளைட் ஓட்டுறவங்களாம் அந்த சர்ச்சில் பிலீவர்ஸாக இருக்கிறாங்க. அவர் சொன்ன சாட்சி நான் கேட்டேன், உங்களுக்கு சொல்லுகிறேனே. அந்த பைலட்டாக இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பாத்ரூமில் டாய்லெட் கழுவல அந்த கப்பை கழுவுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்னங்க, அவ்வளோ பெரிய படிப்பில் இருக்கிறவங்க, பாஸ்டரையா நாங்கள் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த பாஸ்டர் சொல்லுவாராம், நீங்கள் பின்னால் இருக்க அந்த டாய்லெட்டை என்ன செய்யுங்க, கழுவுங்கன்னு சொன்னப்போ அப்படியே எந்த ஒரு ஸ்தானத்தையும் பார்க்காம விடிய காலம் 5 மணிக்கு சர்வீஸ் அவங்களுக்கு ஆரம்பிக்குமா. அதுக்கு முன்னதாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, கழுவி ஆளை போல சர்ச்சில் இருப்பாங்க. எவ்வளோ தாழ்மை பாருங்க. இன்னைக்கும் கர்த்தர் அவங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். இந்த விலகாத கிருபை அவங்களோட இருக்குது. நம்ம என்ன பண்றோம், ஏதோ கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வதிச்ச உடனே நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, ஆலயம் கடக்கட்டும், அப்படி அல்ல. அல்லது கிருபையா இந்த இடத்துல வார்த்தையை தந்து உங்களுக்கு கிருபையா இந்த இடத்துல கர்த்தர் ஜெபிக்க வச்சு உங்களை வருகைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த விதத்திலும் நம்முடைய உடல் உழைப்பை கர்த்தருக்கண்டு நம்ம செலவிட வேண்டும். ஆமேன். வரமாட்டுக்க சத்தமா சொல்லுங்க ஆமே. சத்தமா சொல்லுமே ஆமே.
ஒரு யோசேப்பு, மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒரு யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு ஊழியத்தை செஞ்சா பாரு. நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் பாருங்க. அவ்வளவு ஒரு தாழ்மையில் ஒரு ஊழியம். ஒரு தலக்கர்த்தன் என்று யுத்தங்களை நடப்பித்தவன். நாள் ஆக ஆக தேவன் அந்த யோசுவாவை கர்த்தர் பலப்படுத்தினார். கிருபையினால கர்த்தர்வனை உயர்த்தி வைத்தார். என்றைக்குமே ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சியோடு செயல்படும் பொழுது அது நிச்சயம் உங்கள் உயர்வுக்கு ஏதுவாய் அது மாறும். ஆமீன். வரமாட்டுக்க நம்மளாம் அப்படி வளர்ந்தவங்க தான். வளர்ந்தவங்க மாத்திரம், அப்படி உணர்ந்தவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லலாமா? சிலர் இந்த பிள்ளைகளுக்கு சிலருக்கு தெரிகிறது இல்லை, ஏனதானோன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஆலயத்தில் ஒரு ஃபேனை தொடச்சா கூட, இல்லை ஒரு லைட்டை கிளீன் பண்ணா கூட, ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டத்தை எடுத்து வச்சா கூட அதற்கான பலன் உண்டு. ஒரு பாய் மடிச்சாலும் தூத்தாலும் அதை கிளீன் பண்ணாலும், கேம்பஸை கிளீன் பண்ண நான் மீண்டும் சொல்றேன், ஒரு பாத்திரத்தை விளக்கி வச்சாலும் அதற்கான பலன் உண்டு. இது கர்த்தருடைய ஆலயம், இது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நாம் உடல் உழைப்பை கர்த்தருக்குன்னு கொடுத்து ஆலயத்துல வைராக்கியம் பாராட்டுவோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை காண நம்மை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் மூன்றாவது சொன்னேன், அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவன். எப்படிப்பட்டவன் சொல்லுங்க? கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவள். என்றைக்குமே நம்ம சுயமா எழும்பிராம கர்த்தரிடத்தில் விசாரிப்போம். நமக்கு தெரிந்தோ தெரியல, ஆண்டவரே நான் அதை செய்யலாமா, பாஸ்டர் அதை செய்யலாமா, நீங்க விசாரித்து பழகுங்க. ஆண்டவர் என்னைக்குமே அதை கனம் பண்ணுவார். என் பிள்ளைகிட்ட கேட்கிறான், என்கிட்ட வந்து கேட்கிறான், விசாரிக்கிறான், சின்ன காரியம் என்று சொல்றேன்னு சொல்லி நீங்க அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கிருபையை, உங்க மேல வச்ச கிருபையை கர்த்தர் விலக்கவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுமே ஹல்லேலூயா. நான்காவதாக நாம் என்ன பார்க்க முடியும் என்று சொன்னால், இந்த மனிதனிடத்துல என்னத்தை பார்க்க முடியும்? எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்க நம்ம கேட்கலாமா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தை பார்க்கலாமா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். பாருங்க, இந்த இடத்துல எல்லாருமே தவறு செய்கிறவர் தான், எல்லாருமே குற்றம் செய்கிறவர்கள் தான். எந்த மனுஷனும் பெரிய ஆளுன்னு சொல்லவே முடியாது. ஓகே, சில நேரங்களில் நம்ம தவறுவது உண்டு. ஆனால் இந்த தாவீதின் இடத்துல கர்த்தர் கிருபை விளக்கவே இல்லைங்க. காரணம் என்ன தெரியுமா? வேதத்தில் பார்க்கிறோம், இந்த இடத்துல நாத்தாமல் தீர்க்கதரிசியால் உணர்த்தப்பட்ட பொழுது மனம் திரும்புகிற ஒரு எண்ணம் தாவீதின் இடத்தில் அதிகமாய் காணப்பட்டது. நான் தவறு செஞ்சிட்டேன் என்ற ஒரு ஒத்துக்கொள்ளுகிற எண்ணம் இந்த தாவீதிடத்தில் காணப்பட்டது. மனம் திரும்ப வேண்டிய ஒரு எண்ணம் தாவீதிடத்தில் அதிகமாக இருந்தபடினால இந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையை இந்த தாவீதின் இடத்திலிருந்து கர்த்தர் விலக்கவே இல்லை. ஆனா சவுல்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், அமலேக்கரை முற்றிலும் வீழ்த்திருப்பா என்று சொன்ன பொழுது அவன் ஒண்ணுமே செய்யலைங்க. ராஜாவை உயிரோட பிடிக்கிறான், ஆடு மாடுகளை வச்சுக்கிறான். அப்போ கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறேன், நான் கேட்குற ஆடுகள் சத்தம் என்ன, மாடுகள் சத்தம் என்ன சொன்ன பொழுது அந்த தவறை ஒத்துக்கொள்ள மனப்பான்மை இல்லை. என்ன தெரியுமா பண்ணா? இந்த ஜனங்கள் தான் செஞ்சாங்க, நான் ஒன்றுமே செய்யலை. பழியை மற்றவங்க மேலே போடுறான். பழி யார் மேலே போடுறான்? மற்றவங்களை போடுற. ஒன்று சொல்லுகிறேன், தவற ஒத்துக்கொள்ளுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்க வளருவீங்க. நாம வளருவோம். நம்மெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறவன் தாங்க. சார் நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க, தட்ஸ் மோர் தென் எனஃப். ஆனால் பேசுவதுக்கு மிஞ்சி நம்ம பேசுறவே கூடாது. இந்த தாவீதிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூட காரியம் அநேகம் உண்டு. இந்த தாவீது ஹல்லேலூயா மனம் திரும்புகிற ஒரு எண்ணமுடைய பாத்திரமாக இருந்தான். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் அவர் வைத்த கிருபையை அவனை விட்டு விலக்கவே இல்லை. இந்த கடைசி நாட்களில் உங்க மேல வச்ச கிருபையை கர்த்தர் விலக்கிடக்கூடாது. அந்த கிருபை உங்களை வழி நடத்தணும். கர்த்தர் சொன்னபடி உங்களை உருவாக்கணும். ஆமீன். வர மாட்டுக்க சத்தமா சொல்லுமே ஆமே. ஒரு நேரங்களில் சில மிஸ்டேக் வரும் பொழுது ஐ ஹவ் டன் மிஸ்டேக், சாரி ஒன்று சொல்லுகிறேன். கெட்ட வார்த்தை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. The bad words, you know, nobody should use these words. It's a filthy word, you know. அது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தை. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரா, உங்களை கர்த்தர் விடுவித்திருக்கிறாரா, சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவில் சாட்சியா இருக்கணும்.
உங்களுடைய வீணான வார்த்தையினால சாட்சிகளை கெடுத்து கொள்ளாதீங்க. இது ஆண்டவர் அருவருக்கிற காரியம். இது கிருபையை நம்ம விட்டு விலக பண்ணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாவை கத்திடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, இப்படி வீணா என்னை பேசாதபடிக்கு நாவை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று கத்திடத்துல கேட்கணும். ரொம்ப கவனமா செயல்படணுங்க. என்னைக்குமே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நம்ம பேசணும். நம்ம வார்த்தை எப்படி வரணும்? மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக, மற்றவர்களை உருவாக்குகிற வார்த்தைகளை பேசி நம்ம என்ன செய்யணும்? பழகணும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்க. பக்கத்துல சொல்லுங்க பாப்பேன், எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் அருவருக்கிற தூஷணமான வார்த்தைகளை பேசவே வேண்டாம். கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு என்னை துர்க்குணத்துக்கு விலக்கி காத்து கொண்டேன். அவர் காத்துக்கொள்கிறார் பாருங்க. சிலர் பேச வந்தாலும் அடக்கி கொள்ளணும். அப்படியே அடக்கி. யாற்ற கத்தர் பேசுறான்னு தெரியல. எஸ், சில பேசுகிறதுனால நம்ம வார்த்தை விட்டுறோம். அப்படி விட்டுட்டு என்ன பண்ண, என்ன பேசுனேன் அப்படி மறந்துடுறோம் நம்ம. ஆனா அந்த பேச்சை கேட்கிறாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில போய் அது பலவித தாக்கங்களை ஏற்படுத்துச்சு. அவங்க வாழ்க்கையில பலவித காயங்களை ஏற்படுத்துது. அதனால நம்முடைய குடும்பம் தேவனுடைய கிருபையில வளர, தேவ சித்தத்துல வளர, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தூஷணமான வார்த்தைகளை ஒரு நாளும் பேசாதீங்க. ஒரு நாளும் பேசாதீங்க. மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்குகிற, அவங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பேசி பாருங்க. எல்லாருமே தவறு செய்கிறவங்க தாங்க, இல்லைன்னு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாவீது பாருங்க, நான் தன்னுள் தீர்க்கதரிசியால் உணர்த்தப்பட்ட பொழுது நீயே அந்த ஆடு, நீதான் தவறு சொன்னவனை நான் எப்படி தவறு, நான் ராஜா என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்தாம, ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், என்ன மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி 51ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். தேவன் தம்முடைய கிருபையை அவனுக்கு விளக்காதபடி ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா. இந்த விலகாத கிருபை தாவீதிடத்தில் இருக்க காரணம் என்ன? இப்படி சொல்ல விரும்புகிறேன், மனம் திரும்புகிற ஒரு எண்ணம். மனம் திரும்புகிற எண்ணம். சில தேவன் வெறுக்கிற காரியங்களை விட்டு மனம் திரும்பித்தான் ஆகணும். சில உறவுகளை நம்ம விட்டுத்தான் ஆகணும். தேவன் வெறுக்கிற அந்த அந்நிய காரியங்களை நம்ம விட்டுத்தான் ஆகணும். அப்பதான் தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்படி வழிநடத்தல் நம்மை சுற்றிலும் அது நமக்கு சூழ்ந்து கொள்ளுகிறதாய் காணப்படும். இந்த கடைசி நாட்களிலே மனம் திரும்புகிற எண்ணம் உள்ளவர்களாய் தேவ சபையில் எழும்புவோம். நிச்சயம் கர்த்தர் நம்மை நடத்துவார். அடுத்ததாக பார்க்கிற பொழுது தாவீதிடத்தில் என்ன குணம் இருந்தது என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் அதிலே 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாமா? 2 சாமுவேல் 16வது அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அதற்கு ராஜா சிரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீது தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்கத்தக்கவன் யார் என்று கேட்க. இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆனா வார்த்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் கர்த்தர் தாவீதை விட்டு தம்முடைய கிருபையை கர்த்தர் விலக்கவில்லை என்று சொல்லி சொன்னார். இப்படி சொல்ல, மற்றவர்கள் தன்னை நிந்திக்கும் பொழுது அதை கண்டுகொள்ளாதவன். மற்றவர்கள் தன்னை நிந்திக்கும் பொழுது அதை கண்டுகொள்ளாதவன். ஆனா சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? என்னை எப்படி அவன் நிந்திக்கலாம், என்னை எப்படி அவன் பேசலாம், நாம அதிலே அந்த ட்ராக்ல நின்னுட்டோம்னா அப்படியே நின்றுவோம். என்ன அவன் எப்படி பேசலாம், என்னை இப்படி பேசிட்டாங்களே, நாம் அப்படியே செயலிழந்து போயிடுவோம். நம்ம ஜபிக்க மாட்டோம், அடுத்து தொடர்ந்து காரியங்களை செய்யும். அந்த காரியம் அப்படியே நம்ம மனதை அப்படியே மூடிரும். இல்லைங்க, இந்த தாவீதை பாருங்க, நல்ல ஒரு உதாரணம். இந்த தாவீது என்ன செய்கிறான்? மற்றவர்கள் தன்னை நிந்திக்கும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் போனான். அதை கண்டுகொள்ளவே இல்லை. நிந்திக்கிறியாப்பா, நிந்திச்சுக்கோ. ஆனா அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க. 12ஆம் வசனத்தை பாருங்க. 12ஆம் வசனத்தை சொல்லுகிறார் பாருங்க. வாசிக்க கேட்கலாமா? 12ஆம் வசனத்தை பாருங்களா. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்நாளில் அவன் நிந்தித்த நிந்தனுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? உங்களை காரணம் இல்லாம நிந்திக்கிறாங்களா? உங்களை காரணம் இல்லாம தூஷிக்கிறாங்களா? சில வார்த்தைகளை உங்க இருதயத்துல போட்டு கொள்ளாதீங்க. அது அப்படியே விட்டு தள்ளுங்க. சவுலோ காது கேளாதவன் போல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சில வார்த்தைகளை கேட்டும் கேளாமல் இருப்பது மிகவும் நல்லது. உங்க ஆத்துமாவுக்கு நல்லது.
சில என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அந்த பகைமை, அந்த 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 காய்மகாரம், அந்த பழிவாங்குற எண்ணம் அதிகமா வரும். சிலவைகளை விட்டு விலகுங்க. உங்க வாழ்க்கையில கிருபை விலகக்கூடாது என்பதுனா இந்த தாவீதை போல சில தூஷணங்களை கேட்டும் அதை கேளாது போல சென்று தான் ஆக வேண்டும். ஆமீன். வர மாட்டுக்கே சொல்லுமே ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா. என்னெல்லாம் பேசியிருக்கிற பேச்சை கேட்டீங்கன்னா, பாஸ்டரையும் பேசுவாங்களா, உங்களே பேசுறாங்கன்னா என்ன அதிகமாக பேசுவாங்க. சில பிள்ளைகளுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் கண்டுக்காம போயிட்டே இருப்போம். ஆனால் இதுவரை நாங்கள் நிற்கிறோம், அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. சொல்லுமே ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா. எங்க உங்க மேல அபிஷேகம் இருக்கா, உங்க மேல தேவ திட்டம் இருக்கா, கட்டாயம் தூஷணங்கள் எழும்பும். கட்டாயம் தூஷணங்கள் எழும்பும். நான் ஆராதிக்கும் பொழுது என்னெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்னை வேற ஆவி பிடிச்சவன், பெயல்செபூல் ஆவி பிடிச்சவன் என்னெல்லாமோ பேசியிருக்கிறாங்க. இவன் ஆராதனையில் யார் பங்கு போகிற எழும்பியும் போயிருக்கிறாங்க. சிலருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவர் நான் உங்களை ஆராதிக்கிறேன், இதை நான் கேட்க மாட்டேன், உங்களை தானே முழுவலத்தோடு ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு கீபோர்டு போட்டு நானே ஆராதிப்பேன். இன்னைக்கு கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமீன். வரமாட்டுக்க சத்தமா சொல்லுமே ஆமே. சில தூஷணங்களை கேளாது இருப்பது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. தாவீதை கேட்டீங்கன்னா சீமை அவ்வளவா தூஷிக்கிறான். பேலியாளின் மனுஷனை மண்ணை தூரி போட்டு நீ ஒளிஞ்சு போன்னு சொல்ல என்னெல்லாமோ சொல்றான். இந்த தாவீதை பார்க்கும் பொழுது பாவமா இருந்துச்சு. ஏன் இப்படிலாம் பண்றான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற சொன்னாங்க, எஜமானனே இந்த செத்த நாய் இவங்களை ரொம்ப போட்டு தாக்கிட்டு இருக்குது, ஒரு போட்டுட்டோமான்னு சொன்னும் பொழுது அப்பதான் சொல்றாரு, எப்பா கர்த்தரை தூஷிப்பதற்கு அனுமதிச்சிருக்கிறார், பாவம் செய்யட்டும், அவன் வேலையை அவன் செய்யட்டும். ஆனா ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இவனுடைய அந்த தூஷணத்துக்கு தக்கதாக எனக்கு நன்மையை கர்த்தர் செய்தருளுவார், எனக்கு நன்மையை செய்தருளுவார். இந்த வார்த்தையை பரலோகத்தின் தேவன் பார்த்தார். அதனால தான் தன் கிருபையை இவனை விட்டு விலக்கவே இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா. சில பெற்றோர்களா இருக்கலாம், உங்களை நன்கு தெரிந்தவங்களா இருக்கலாம், சில அறியாதவங்களா இருக்கலாம், உங்களை தூஷிக்கிறாங்களா, சோர்ந்து போகாதீங்க. அதுக்காண்டி அவங்க பக்கம் அப்படி நிற்கணும்னு நான் சொல்லலை. உங்க வேலையில் நீங்க ஜாக்கிரதையா இருங்க, உங்க வேலையை நீங்க கரெக்டா செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்களை நீங்க சீர்படுத்தி கொண்டு செம்மையுமா ஆண்டவருக்கு பிரியமான செய்து பாருங்க. கர்த்தர் பார்வையில் அது நலமா இருந்துச்சுன்னா கர்த்தர் அதை கனப்படுத்துவார். கிருபையை தந்து இன்னும் கர்த்தர் உயர்த்தி அருளுவார். நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். எல்லையிலே சொல்லலாமா? சொல்லுமே ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, மற்றவங்க எவ்வளவுதான் நிந்திச்சாலும் கண்டுகொள்ளாதீங்க, கிருபையை கர்த்தர் விலக்கவே மாட்டார். ஆமேன் சொல்லலாமா? சத்தமா சொல்லுமே ஆமென். நான் சொல்லுவேன், நல்ல மாமரத்து தான் கல்லறி உண்டு. ஹலோ என்னங்க நல்ல, ஏன் உங்களையே டார்கெட் பண்றாங்க? எங்க சுத்தி வந்தாலும் உங்களே டார்கெட் பண்றாங்களா? அப்ப அறிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தரால் கிருபையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், உங்க மேல தேவ திட்டம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், சில தூஷணங்கள் வருதுனால நீங்க அவைகளை கவனிக்க வேண்டாம், செயல்பட்டு கொண்டே இருங்க, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். என் தேவன் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா.